பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில உங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிறது எனக்கு அதிக சந்தோஷம். சரி, இந்த நாளில நாம் ஜெபிக்கிறதற்கு முன்னால எதுக்கு ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் என்பதை உங்களோட பகிர்ந்து கொண்டு அதன் பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் எழுப்புதலுக்காக நாம் தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டு வருகிறோம். எழுப்புதலுக்கான காரியங்கள் நமக்கு தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. அப்போ வரப்போகிற கடைசி கால உலக எழுப்புதல் தான் நம்முடைய தரிசனம், நம்முடைய ஜெபம். நீங்களும் அதற்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறீங்க. இதுல எழுப்புதலுக்காக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய சில காரியம், ஒரு 7 காரியம் இருக்கிறது. அந்த 7 காரியங்களை நம்ம ஒவ்வொன்றாக தியானித்து அந்த 7 காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். அதாவது அநேக வருஷத்துக்கு முன்னால அமெரிக்கா தேசத்துல 2 பிரபலமான ஊழியக்காரர்கள், 2 ஊழியத்தை ஸ்தாபிக்க தேவனால் பயன்படுத்தப்பட்ட 2 தேவ மனிதர்கள் ஒரு சமயம் ஒரு கேம்பில் அவங்க சந்திக்க வேண்டியது இருந்தது. அங்கே தங்கி இருந்தார்கள். அதிகாலையில் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது 2 பேரோடு கூட ஆவியானவர் இடைப்பட்டு அவங்க எழுப்புதல் தரிசனம் உள்ளவளாய் இருந்ததுனால எழுப்புதலை குறித்த சில காரியங்களை, திட்டங்களை ஆண்டவர் பேசினார். அவங்க 2 பேரும் காலையில சந்தித்து கொண்ட போது ஆண்டவர் இன்றைக்கு காலையில என்கிட்ட ஒரு காரியம் பேசினார், அதை குறித்து உன்னோட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அந்த ஊழியக்காரர் சொன்னார், என்னோடும் கூட காலையில் இன்னைக்கு நான் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் எழுப்புதல் திட்டங்களை குறித்து சில காரியம் பேசினார், அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று. 2 பேரும் ஒரே காரியத்தை சொல்றாங்க. 2 பேர்கிட்டையும் ஆண்டவர் அதிகாலையில பேசி இருக்கிறார். அவர் சொன்னாங்க, சரி முதல்ல நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி. அப்பொழுது அவங்க பகிர்ந்து கொண்ட போது 2 பேருக்கும் வெளிப்படுத்தப்பட்ட காரியம் ஒரே காரியம்தான். எழுப்புதலை குறித்து. ஒரு தேசத்துல எழுப்புதல் வரும்போது அந்த தேசம் முழுவதும் ஆண்டோடைய வல்லமையினால் மறுரூபம் ஆக வேண்டுமானால் 7 காரியங்களை கவனம் செலுத்தணும். அந்த 7 காரியத்துல எழுப்புதல் வந்தாதான் அந்த எழுப்புதல் அந்த தேசத்துல முழுமை அடையும். தேசமே முழுமையாக ஒரு மறுரூபமாக்கப்பட்ட, ஒரு முற்றிலும் மாற்றப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளே வரும் என்று ஆண்டவர் பேசி இருக்கிறார். அது என்ன காரியம் என்று சொன்னால், இவருக்கு என்ன ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ அதே காரியத்தை தான் இவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 2 பேருக்கு அதான் ஆச்சரியம். அதை குறித்து அவங்க புஸ்தகம்லாம் எழுதி இருக்கிறாங்க. அதாவது 7 மவுண்டன்ஸ், அதாவது 7 மலைகள், சுதந்திரிக்க வேண்டிய 7 விதமான மலைகள் என்று அதற்கு பெயர் வைத்து புஸ்தகம் எல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஒரு தேசம் முழுமையாக மறுரூபமாக்கப்பட இந்த 7 மலைகளை சுதந்திரிக்கணும் என்பதாக, அந்த 7 பகுதியில எழுப்புதல் வரணும், அதை கவனம் செலுத்தி ஜெபிக்கணும், செயல்படணும் என்பதாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதைத்தான் நாம் அறிந்து இந்த காரியங்களுக்காக நம்ம தொடர்ச்சியா ஜெபிக்க போகிறோம். சரியா? நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும் உங்க தேசம் எழுப்புதல் அடைந்து முழுமையா தேசம் மாற்றப்படணுமானா இந்த 7 காரியத்துல கவனம் செலுத்தணும். இந்திய எழுப்புதலுக்கு நாங்க கவனம் செலுத்தணும். இங்கிலாந்து எழுப்புதலுக்கு நீங்க உங்க தேசம் அங்குள்ள 7 காரியத்துல கவனம் செலுத்தி ஜெபிக்கணும். ஸ்ரீலங்கா தேசம், மலேசியா, சிங்கப்பூர் தேசம், அமெரிக்கா, கனடா, எந்த தேசத்துல இருந்தாலும் உங்க தேசத்தை கண்முன்னால நிறுத்தி உங்க தேசத்துல இந்த 7 காரிய இடங்களிலேயும் எழுப்புதல் உண்டாகணும்னு கருத்தாக நம்ம ஜெபிக்கணும். அந்த 7 காரியம் என்னென்ன காரியம் என்பதாய் சொன்னால், முதலாவது திருச்சபையின் எழுப்புதல், சபை, சர்ச்சுக்குள்ளதான் முதல்ல எழுப்புதல் ஆரம்பிக்கும். சபை மறுரூபமாக்கப்படணும். 2வது குடும்பங்கள், ஃபேமிலி ரிவைவல். குடும்பங்கள், ஒரு தேசத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்களுக்குள்ள எழுப்புதல் உண்டாகி குடும்பங்கள் முற்றிலும் மறுரூபமாக்கப்படணும். 3வது கல்வித்துறையில, எஜுகேஷன் சிஸ்டம், எஜுகேஷன்ல ஒரு எழுப்புதல். அது சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் சம்பந்தப்பட்டது. சிறு பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, வாலிபர்கள் யூனிவர்சிட்டியில, காலேஜில் படிக்கிறாங்கல்ல. அப்ப சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் அதுக்குள்ளே அடக்கம் அவங்க. 3வது பொருளாதாரத்துல, எக்கானமி. இதுல பிசினஸ் பீப்புள், வியாபாரம் செய்யறவங்க, தொழில் செய்யறவங்க எல்லாருமே வரும். நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கிறோம், பெரும் வர்த்தகர்கள், வியாபாரம் செய்யறவங்க என்பதை குறித்து. அதனால அவங்க மத்தியில எழுப்புதல் வர வேண்டியது அவசியம். அவங்கள எழுப்புதல் திட்டத்துல கர்த்தர் பயன்படுத்தணும். எக்கானமி. 5வது ஜுடிஷியரி, அதாவது நீதித்துறையில எழுப்புதல் வரணும். ஒரு தேசத்தினுடைய நீதி தான் அந்த தேசத்தை உயர்த்தும். நீதியான தீர்ப்புகள் வழங்கப்பட்டா தேசத்தில் ஒரு அமைதி, சமாதானம் காணப்படும். அப்ப நீதித்துறைக்குள்ள கூட ஒரு எழுப்புதல் வர வேண்டும்.
ஆறாவது பொலிட்டிக்கல் ரிவைவல், அதாவது பொலிட்டீஷியன்ஸ் மத்தியில், அரசியல்ல, ஏன்னா அவங்க தான் தேசத்தை ஆளுகை செய்யறவங்க, சட்டத்தை ஏற்றுகிறவங்க, அவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். ஏழாவது ஊடகத்துறையில எழுப்புதல், மீடியா துறையில. மீடியான்னு வரும்போது அதுல நிறைய மீடியா இருக்கு. பிரிண்டிங் மீடியா இருக்கு, டிவி மீடியா இருக்கு, ரேடியோ அது ஒரு மீடியா துறை, சோசியல் மீடியா இருக்கிறது, இதே மாதிரி டிஜிட்டல் மீடியா இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கெல்லாம் பார்க்குறோம். அங்க ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டியது அவசியம். இந்த 7 காரியத்திலும் ஒரு எழுப்புதல் உண்டாகி மறுரூபமாக்கப்பட்டா ஒரு தேசம் முழுமையான மாற்றத்தை காணும், மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்துக்குள் வரும் என்பதுதான். இதுதான் தேவன் போதித்த ஒரு காரியம். இது உண்மை. இதுக்குள்ள முழு ஒரு தேசமும் அடங்கி இருக்கிறதே நீங்கள் பார்க்க முடியும். அதனால இதை கவனம் செலுத்தி நம்ம ஜெபிக்கணும். இப்ப இந்தியா என்று எடுத்துக்கொண்டா இந்திய தேசத்தில் உள்ள இந்த காரியங்களில நம்ம கவனம் செலுத்தணும். நீங்க எந்த தேசத்துல இருக்கிறீங்களோ உங்க தேசத்துல இருக்கிற இந்த 7 காரியங்களை குறித்து வைத்துக்கொண்டு அதை குறித்த விவரங்களை சேகரித்து குறிப்பா கருத்தா அந்த பகுதியில அந்த ஏரியாவில் எழுப்புதல் வரை ஜெபிக்கணும். இந்த எழுப்புதல் வந்துவிடக் கூடாது என்பதற்கு சாத்தான் இந்த 7 பகுதிகளை அடிமையாக்கி தன்னுடைய ஆளுகைக்குள்ளே வைத்து எழுப்புதலை தடுக்கவும் தன் திட்டத்தை நிறைவேற்ற பயன்படுத்துகிறான். அதனாலதான் இந்த மலைகளை சுதந்திரியுங்கள், you have to conquer the 7 mountains என்பதாய் சொல்கிறாங்க. ஜபத்தினால நம்ம சுதந்திரிக்கணும். இந்த 7 பகுதியில் இருக்கிற பிசாசின் கிரியைகளை முடக்கி ஆவியானவர் அங்குள்ளே பலமாய் கிரியை செய்து ஒரு பெரிய மறுரூபமான மாற்றத்தை உண்டாக்க நம்ம ஜெபிக்கணும், செயல்படணும், கவனம் செலுத்தணும் என்பதாய். இந்த நாள்ல ஒரு காரியத்தை குறித்து நம்ம அறிந்து ஜெபிக்க போகிறோம். அது திருச்சபையின் எழுப்புதல், சர்ச் ரிவைவல். இது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே சபையில இருக்கிறோம்ல. நீங்க ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சுக்கு போறீங்களா? அதாவது விதவிதமான டினாமினேஷன் இருக்கிறது. அதுல மெயின்லைன் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலது இருக்கிறது, பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்ன்னு சில காரியம் இருக்கிறது. எல்லாமே அனுபவங்கள் வித்தியாசம். ஆனா ஒரே ஆண்டவர், ஒரே ரட்சகர், ஒரே மீட்பர், அதுதான் நம்முடைய கவனம். அதனால முழு சபைகள் எல்லா டினாமினேஷனுக்குள்ளேயும் ஒரு எழுப்புதல் வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. எல்லா சபைகளையும் நம்ம நேசித்து போக்கஸ் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். அதற்கு இந்த சபை அந்த எழுப்புதல் எவ்வளவு முக்கியம் என்பதை உணரணும். 1978 அக்டோபர் 2 இயேசுடிக்கிறார் ஜபக்குழுவாகத்தான் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்துல தினமும் நாங்கள் கூடி 2 மணி நேரம் ஜபம் செய்வோம் எழுப்புதலுக்கா, இந்தியாவின் எழுப்புதல். அப்ப எங்களுக்கு இந்த உலக எழுப்புதல், இஸ்ரேல் எழுப்பல பற்றிலாம் தெரியாது. எங்களுக்கு இந்தியா தேசம் எழுப்புதல் அடையணும், அவ்வளவுதான். இந்தியாவை தாண்டி வேறு ஒன்றி அந்த நாட்கள்ல எங்களுக்கு நிதானிக்க அல்லது கவனம் செலுத்த முடியல. நாங்க இருக்கிற தேசத்துல எழுப்புதல் வரணும், இந்திய தேசம் முழுவதும் எழுப்புதல் பரவணும், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். அதுதான் எங்களுடைய நோக்கமா இருந்தது. அதுக்காக தினமும் ஜெபம் பண்ணுவோம். வாரத்துல ஒரு நாள் அல்ல, தினமும் கூடி குறைந்தது 2 மணி நேரம், 7 மணிலிருந்து 9 மணி வரை அந்த இடைப்பட்ட சமயத்துல நாங்கள் ஜெபம் செய்வோம். ஒரு சிறு கூட்டமாக பெண்கள், ஆண்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்போம். தாய்மார்கள் கூடி வந்து தேசத்துக்காக எழுப்புதலுக்காக ஜெபிப்போம். அப்படி ஜெபித்து கொண்டு வரும்போது 80களின் ஆரம்பத்துல ஒரு நாள் ஆண்டவர் பேசினார். இந்த எழுப்புதல் தேசம் அதுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், மகனே, சபைகளுக்காக நீங்க கருத்தா ஜெபிக்கணும். You have to pray for the churches. சபைகளுக்காக ஜெபிக்கணும் என்று ஆண்டவர் பேசினார். அது வரைக்கும் சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனா நாங்க அதிகமா ஜெபிப்பது மிஷினரிகள், கிராம ஊழியம், சுவிசேஷ ஊழியம், ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட அதுலதான் கவனம் செலுத்தினோம். மற்றபடி சபைகளுக்காக ரொம்ப பாரத்தோட கருத்தா ஜெபித்தது இல்லை. அப்ப ஆண்டவர் சொன்னார், சபைகளை கவனம் செலுத்தி ஜெபம் பண்ணுங்க. அப்ப நான் ஆண்டோடைய பாத்துல காத்திருந்த போது கர்த்தர் ஒரு காரியம் சொன்னா அதை விளக்கமாய் அறிந்து கொள்ள நான் முயற்சிப்பேன். ஏன் ஆண்டவரே, அதுல என்ன விசேஷம் என்று நான் ஆண்டவரிடத்துல என் சந்தேகத்தை வைத்த போது ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் மூலமாய் தெளிவாக எனக்கு ஒரு காரியத்தை விளங்க பண்ணினார். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறீங்கல்ல, ஆமா, அந்த எழுப்புதல் சபையில தான் வரும். சபையில தான் என் ஆவியை ஊற்றி சபைதான் முதல்ல மறுரூபமாகும். சபை எழுப்புதல் அடைஞ்சு சபை மூலமாகத்தான் சமுதாயத்துக்குள்ள இந்த எழுப்புதல் அக்கினி பரவி மாற்றம் உண்டாகும். அதனால எழுப்புதலுக்கு சபை முக்கியம். சபையை வைத்துதான் என் திட்டங்களை நிறைவேற்றுவேன் என் ஆண்டவர் தெளிவாய் பேசினார். அதுக்கு முன்னால வரைக்கும் ஏதோ சர்ச்சைன்றது நமக்கு வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் போகணும், அதில் ஒரு பங்களிப்பு நமக்கு இருக்கணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது சபை.
ஞானஸ்தானம் எடுக்கணும் அங்கதான் போனோம், திடப்படத்தில் கம்யூனில் பங்கு பெறணும் அங்கதான் போனோம், ஒரு திருமண காரியம் அங்கதான், மரணம் வரைக்கும் அங்கதான். அது நமக்கு ஒரு இணைப்பு, அவ்வளவுதான் நினைச்சேனே தவிர அதை தாண்டி தெரியாது. ஆனால் சபை குறித்து அதன் பிறகுதான் தெளிவாக நான் அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். சபை என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அழகான காரியம். அது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு பிரத்யேகமானது என்பதை அதன் பிறகுதான் என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆண்டில் ஆவியானவர் சொன்னார், சபை ரொம்ப முக்கியம். சபை மூலமா தான் எழுப்புதல் உண்டாகி தேசத்துல மாற்றம் வரும். அதனால சபைகளை கவனம் செலுத்தி செபிங்கன்னு கத்தர் பேசி விளக்கம் கொடுத்த பிறகுதான் நான் எல்லா சபைகளையும் நேசிக்க ஆரம்பித்தேன். அது சிஎஸ்சியா இருக்கலாம், கத்தோலிக்க சபையா இருக்கலாம், மெத்தடிஸ்ட் சபையா இருக்கலாம், ஆங்கிலிக்கன் சபையா இருக்கலாம், சால்வேஷன் ஆர்மியா இருக்கலாம், அசம்பிளிஸ் ஆஃப் காட், சர்ச் ஆஃப் காட், அபாஸ்டாலிக் சர்ச்சஸ், தி பெண்டிகாஸ்டல் மிஷன், எனி சர்ச், இந்தியன் டினாமினேஷன், எல்லா சபைகளையும் இயேசு நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன். எல்லா சபையிலும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அபிஷேகம் பெற்ற மக்கள் இருக்காங்க, ஜெபிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அதனால எல்லா சபைகளையும் நீ நேசிக்கணும், எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கணும்னு ஆண்டவர் பேசினார். அதை உணர்ந்து கொண்ட பிறகுதான் சபை மேல எனக்கு அதிகமான அன்பு உண்டாயிற்று. அதனால நம்முடைய சபையை நம்ம நேசிக்கணும். எந்த சபையா இருந்தாலும் ஒரு சர்ச்சை பார்த்தா அது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. அப்போ வேத வசனத்தின் மூலம் தெளிவுபடுத்தினார் ஆண்டவர் சில காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். வேதத்தை திருப்புறீங்களா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல தான் சபை ஆரம்பிக்கப்பட்ட விதம் எழுதப்பட்டு இருக்கிறது. பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்தாவினர் பொழிந்தருளப்பட்ட போது 120 பேர் மேல ஆவியானவர் இறங்கினார். அவங்க எல்லாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாங்க. அன்றைக்குதான் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அப்ப பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்தாவினர் மூலமா எருசலேமில தான் முதல் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். அங்க ஒரு புதிய ஆரம்பம். சபை இது வரைக்கும் தேவாலயம், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன், பலி, வேத பார்க்க பரிசேயர் அப்படிதான் பார்க்கிறோம். ஆனா பெந்தெகோஸ்தே நாளிலே ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகுதான் சபை ஆண்டவர் ஆரம்பித்து சபையிலே ஆத்துமாக்களை கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார். சபை பெருகிற்று, வளர்ந்து பெருகிற்று என்பதையெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இந்த சபை எப்படி உண்டாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. 193வது பக்கம் அப்போஸ்தலர் நடபடிகள் புதிய ஏற்பாட்டுல நான் வாசிக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சபையில ஊழிய செய்யறாங்கல்ல, சபையை பொறுப்படுத்த ஊழிய செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. சபைக்கு பொறுப்பா இருக்கிறீங்க, மேய்ப்பரா இருக்கிறீங்க, சபையில ஊழியக்காரியா இருக்கிறீங்க, உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஏனென்றால் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை, ஏனென்றால் கர்த்தர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை, அப்படிதான் வசனம் சொல்லுது. சபை மனிதனால சம்பாதிக்க முடியாது. சபை ஆத்துமாக்கள் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவுடைய கூட்டம் தான் சபை என்பது. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் சபை என்பது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டதுதான் திருச்சபை. அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபைன்னு சொல்லப்படுது. அப்ப நீங்க எந்த ஆராதனைக்கு போறீங்களோ, சர்ச் அப்படின்னா இயேசுடைய ரத்தம் அதற்காய் சிந்தப்பட்டு அதுல உருவாக்கப்பட்டதான் சபை. அதனால அது தேவனுடைய மந்தை, இங்கே சொல்லப்படும் மந்தை முழுவதையும் குறித்து 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் தேவனுடைய மந்தை என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது ஒரு ஆட்டு மந்தை, அது ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. எப்படி ஒரு ஆட்டு மந்தை இருக்குது, 200-300 ஆடுகளுள் ஒரு மந்தை, அதுக்கு மேய்ப்பன் இருப்பாங்க, சில உதவி ஆட்கள் இருப்பாங்க. அப்போ அதே மாதிரி தான் அந்த சபைக்கு மேய்ப்பர், சபைக்கு ஊழிய செய்யறவங்களுக்கு பைபிள்ல சொல்லப்பட்டது மேய்ப்பர். அது ஆங்கிலத்துல பாஸ்டர் என்றாங்க, சில ரெவரண்ட் என்றாங்க, அப்படி எல்லாம் சொல்லப்படுது. பிஷப் அப்படின்னா கண்காணின்னு அர்த்தம், சபையை கண்காணிக்கிறவர்கள். அப்ப மெய்ப்பர்கள் என்றுதான் வேதத்துல அதை பற்றி தெளிவாய் சொல்லப்படுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் 5 விதமான ஊழியங்கள் சபையில. அதுல மெய்ப்பருடைய ஊழியம். அங்கே மெய்ப்பர் என்றுதான் குறிப்பை ஷெப்பர்ட். இந்த பழக்கம் மக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் அந்த ஊழியத்தை பற்றி புரிய முடியும். பாஸ்டர் அப்படின்னா அவருடைய மீனிங் என்ன தெரியாது நிறைய பேருக்கு. அந்த மெய்ப்பர் ஷெப்பர்ட், இந்த சபைக்கு ஐ ஷெப்பர்ட் அப்படின்னா
அந்த வார்த்தையிலேயே உங்களுடைய பொறுப்பு என்ன, ஊழியம் என்ன என்பது தெளிவா தெரியும். அந்த மந்தையை, ஆடுகளை எப்படி பராமரித்து பாதுகாத்து உணவு கொடுத்து அந்த மந்தையை வளர்க்கிறதற்கு ஒரு மெய்ப்பன் செயல்படுகிறானோ, அதே மாதிரி இந்த மந்தையை பாதுகாக்க, பராமரிக்க, ஆகாரம் கொடுத்து அதை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு மெய்ப்பனா வைத்திருக்கிறார். அப்பதான் அந்த சிந்தை வரும். அதனால நான் இப்போ பொதுவாக சொல்ல, அது மாதிரி சபை ஊழியரை பார்த்த மெய்ப்பர் அப்படின்னு தான் சொல்ல. அப்ப ஈஸியா அதனுடைய அர்த்தமும் விளங்கும். வேறு அப்படித்தான் சொல்லுது, மந்தை மெய்ப்பர்கள் அப்படிதான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து பிரதான மெய்ப்பன். மந்தையை மேய்க்கிற பாஸ்டர்ஸோ, ஒவ்வொரு சபையில ஒவ்வொரு பேரு. ஒரு சர்ச்சில் பாஸ்டர்பாங்க, ஒரு சர்ச்சில் ரெவரண்டுபாங்க, ஒரு சர்ச்சில் போதகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி சபைக்கு பொறுப்பா இருக்கிறவங்க பல பெயர்கள் இருக்கிறது. ஆனா மெய்ப்பர்கள் இதான் வேதம் சொல்லுகிற காரியம். அப்போ மந்தை, அதனுடைய மெய்ப்பர்கள் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. சரி, இந்த சபை எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்தது, அது பரிசுத்த ஆவியினால் ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு கண்காணிகளாய் இருக்க மெய்ப்பர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் சபையில உள்ள நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள். இந்த சபை எதுக்காக ஆண்டவர் ஆரம்பித்தார்? இதனுடைய எழுப்புதல் அப்படின்னு தானே இப்ப நிறைய பேசுறோம், ஜெபிக்கிறோம். முதல் நூற்றாண்டில் எழுப்புதல் வந்துச்சுல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் வந்தது. எருசலேமில் திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, சமாரியாவில் ரட்சிக்கப்படுறாங்க, அப்புறம் அப்படியே செசரியாவில் ரட்சிக்கப்படுறாங்க. அது மாதிரி அப்படியே ஆத்துமாக்கள் பெருகி கொண்டே இருக்கிறாங்க. அதனுடைய ரிசல்ட் என்ன, விளைவு என்ன? எழுப்புதல் விளைவு, ரிசல்ட் ஆஃப் த ரிவைவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம் பாருங்களேன். ஏற்கனவே சொன்னதுதான் திரும்ப நான் சொல்ல காரணம், மனதில் இது ஆழமா பதியணும். எழுப்புதலுக்காய் ஜெபிக்கும் போது இதெல்லாம் தெளிவா நமக்கு இருக்கணும், மறந்துடவே கூடாது. அப்போஸ்தலர் 9:31 பாருங்க. இஸ்ரவேல் தேசத்துல தான் முதல் எழுப்புதல். ஒரு தேசம் முழுவதும் மாறுகிறது. எருசலேமில் ஆரம்பிக்கப்பட்ட எழுப்புதல் தேசத்தை மறுரூபப்படுத்தி விட்டது. என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பார்த்தீங்களா, சபை குறித்து சொல்லப்படுது. இஸ்ரவேல் தேசத்துல யூதேயா ஒரு பகுதி, அது தென்பகுதி, வடபகுதி கலிலேயா பகுதி, மத்திய பகுதி சமாரியா. வசனம் சொல்லுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும். அப்போ இஸ்ரவேல் தேசத்தினுடைய 3 பகுதிகளாய் பிரிக்கப்பட்ட நாடுகளுக்குள்ள எங்கும் எழுப்புதல் வந்ததுனால சபைகள் சமாதானம் பெற்று சபைகள் வளர்ந்து பெருகின. அப்போ எழுப்புதலுடைய விளைவுகள் என்ன? எங்க பார்த்தாலும் சபை வளர்ந்து பெருகும். ஜனங்கள்லாம் சபையில கூடி வந்து கர்த்தரை ஆராதிப்பாங்க, வசனத்தை கேட்பாங்க, தங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளுவாங்க. சபை எழுப்புதலுடைய விளைவு அதுதான். அப்போ நம்முடைய தேசத்துல இருக்கிற சபைகளை நீங்க திரும்பி பார்க்கணும். நீங்க ஆராதனைக்கு போற சபை எப்படி இருக்குது? அங்க எழுப்புதல் இருக்குதா? ஆவியானவருக்கு இடம் இருக்குதா? ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ஆதி திருச்சபை போல சபை இருக்குதா? அங்க இருக்கிற மக்கள் ஆதி திருச்சபை விசுவாசிகளை போல இருக்கிறாங்களா? எதுக்கு முக்கியத்துவம் சபையில கொடுக்கப்படுகிறது? பணத்துக்கா, பொருளுக்கா, பேருக்கா, புகழுக்கா, அல்லது ஜபத்துக்கா, சுவிசேஷத்துக்கா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? இதெல்லாம் நீங்க சபையில கவனிக்கணும். அப்போ பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறபடி யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம், சபைக்குள்ள சமாதானம் இருந்தது. போட்டி, பொறாமை, அரசியல், சண்டைகள் அதெல்லாமே இல்லை, சமாதானம் அது இருந்தது. சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி போனா, பக்தி விருத்தி. இன்னைக்கு சொல்றாங்க, ஏன் சர்ச்சுக்கு போறதில்ல? அங்க போனா ஒரே சண்டையா இருக்குது, கமிட்டி சண்டை. என் பக்தியெல்லாம் போயிடும், ஆண்டவர் மேல உள்ள அன்பு விசுவாசம் எல்லாம் போயிடும், அதனால சர்ச்சுக்கு போறதில்லை. எல்லா வாரமும் சண்டை போடுறாங்க. அப்ப சபைனா அங்க சமாதானம் இருக்கணும், பக்தி விருத்தி உண்டாக்குற காரியம் இருக்கணும். இங்க சண்டை போடுறது, அரசியல் பண்றது, இது மாதிரி வழக்கு பேசுறது, இது மாதிரி இருந்தா அந்த சபை எப்படி ஆண்டவருடைய சபையா இருக்க முடியும்? அதை கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகிறான்னு எப்படி சொல்ல முடியும்? பிசாசு கூட சபை ஆளுகை செய்த நடத்துகிறான் இந்த காலத்துல. ஆமா, சபை இயேசு பற்றி சொல்றாங்கன்னு ஆவியானவர் தான் கர்த்தர் தான் நினைக்காதங்க. இன்னைக்கு சாத்தான் கூட கர்த்தருடைய சபையை கைப்பற்றி அவன் இஷ்டத்துக்கு சபைகளை நடத்தும்படி ஊழியர்களை, சபை தலைவர்களை பிசாசு பயன்படுத்தி ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படும்படியான காரியத்தை அரங்கேற்றுகிறான். அதனால இதுல கவனம் செலுத்தணும். பாருங்க, சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து பரிசுத்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அந்த பயம் சர்ச்சுக்குள்ள போனா இருக்கணும்ல.
ஒரு கர்த்தரை குறித்த பயம் அந்த சபைக்குள்ள போனா இருக்கணும். இருக்குதான்னு யோசித்து பாருங்க. எங்க அந்த ஷூவை போட்டுக்கிட்டு கம்யூனியன் கூட எடுக்கிற ஆல்டர்ல போய் முழங்கால் போடுற ஷூவை போட்டுக்கிட்டு கொஞ்சமாவது புத்தி இருக்குதா? கத்தருக்கு பயம் இல்லை. அமெரிக்காவில் எடுக்காங்க, அங்கே எடுக்காங்க. ஐயா அங்கே குளிர் தேசம் ஐயா, அங்கே வந்து ஷூ போடாம வாழ முடியாது, எல்லாமே சிமெண்ட் போட்டிருக்கும், அழுக்கம் படியாது. அது மாத்திரம் இல்லை, அங்கே வந்து ஷூ போட்டாதான் குளிர் காலத்துல இருக்க முடியாது, அந்த பழக்கத்துல உள்ளது. அவங்களே கோடை காலத்துல எல்லாத்தையும் ஷூவெல்லாம் கழட்டி சாதாரண செப்பல் போட்டு வருவாங்க, கழட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து கத்தருக்கு பயமே இல்லை. வாக்குவாதம் பண்றது, ரொம்ப வசனம் தெரிஞ்ச மாதிரி அப்படி எழுதியிருக்கா, இப்படி எழுதியிருக்கா, இது குற்றமா அது குற்றமா அப்படின்னு பேசுவேன். பைபிளே கரைச்சு குடிச்ச மாதிரி. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் கூட பைபிள் வாசித்து ஜெபிக்க மாட்டாங்க. ஆனா பேசுறது மாத்திரம் வசனம் பேசுறது ரொம்ப தெரிஞ்ச மாதிரி. ஏன்னா கத்தருக்கு பயம் இல்லை. ஆண்டவருக்கு பயம் இருந்தா நமக்கு அதெல்லாம் இருக்கும். நம்ம ஆல்டர்ல போறோம், ஆண்டுக்கு முன்னால போய் திருவிருந்து பெறோம், அதை எப்படி எடுக்கணும், எப்படி சேர்ந்த உணர்வு கூட இல்லாம நடந்து கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள். அப்போ ஆண்டவரை குறித்த பயம் இருக்குதா சர்ச்சுக்குள்ள? கத்தருக்கு சர்ச்சஸ்ல கூட இன்னைக்கு சிலர், எல்லாரும் கிடையாது, எல்லா சர்ச்சிலுமே எல்லாமே இருக்குது. அது நிறைவா கத்தருக்கு பயத்தோட நடக்கிறவங்களும் இருக்காங்க, பயம் இல்லாம நடக்கிறவங்களும் இருக்காங்க. செல்போனை தூக்கிட்டு பாஸ்டர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது செல்போனை தூக்கிட்டு வெளியே போற ஆளு இருக்காங்களே, அந்நிய பாஷை பேசுற ஆட்களே. அப்ப என்ன பயம் இருக்கு கத்தரை குறித்து? ஆனா இன்னைக்கு பாருங்க, கத்தருக்கு பயம் இருந்துச்சு. பரிசுத்தாவின் ஆறுதல். சர்ச்சைக்கு வந்தா ஆவியானவர் பேசினார், பாஸ்டர் மூலமா, போதகர் மூலமா இன்றைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார். அந்த ஆவியானவர் கொடுக்கிற ஆறுதல் இருந்தது. பரிசுத்தாவின் ஆறுதலோடு நடந்து பெருகின சபை. வாரம் புது புது ஆத்மாக்கள் வரணும், மாதம் புது ஆத்மாக்கள் சபையில சேர்க்கப்படணும். சபை வளர்ந்து பெருகணும். வளரலன்னா சபை பின்மாற்றத்தில் போய் கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். புதுசு ஆத்மா வந்து கொண்டே இல்லாவிட்டால் சபை பின்மாற்றத்தை ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். அதனால வசனத்துல சொல்லப்பட்டபடி சபை இருக்கணும். இந்த மாதிரி அப்ப சபை என்பது ரொம்ப முக்கியமானது. எழுப்புதலுடைய விளைவு பெரிய. சபைகள் எங்கு பார்த்தாலும் பெருகிவிடும். தேசம் எங்கிலும் சபைகள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த எழுப்புதல் கூட காலங்களில் எழுப்புதல் வந்த சரித்திரத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா சபைகளைத்தான் தேவன் எழுப்புதல்ல முதலாவது பயன்படுத்தின விஷயம். நீங்க வேற புஸ்தகத்துல மாத்திரல்ல, எழுப்புதல் சரித்திரத்துல சொல்லப்பட்டிருப்பதை நீங்க பார்க்க முடியும். நான் சொல்றேன் பாருங்க, 1904-5 வேல்ஸ் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது. அது ஐரோப்பா கண்டம் முழுவதிலும் பரவி அதன் பிறகு அமெரிக்காவுக்கு போய் ஒரு உலக பெந்தெகோஸ்தே எழுப்புதலுக்கு வித்திட்டது. இந்த எழுப்புதல் எங்க ஆரம்பிச்சு தெரியுமா? 1904 வேல்ஸ் தேசம். இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து தேசம் இருக்குல்ல, அதுல ஒரு அழகான சின்ன தேசம். அந்த தேசத்துல ஸ்வான்சி சிட்டி என்கிற ஒரு சின்ன சிட்டி இருக்கிறது. அங்க மெத்தடிஸ்ட் ஆலயத்துல தான் இந்த எழுப்புதல் ஆரம்பித்தது. ஈவான் ராபர்ட்ஸ் என்ற வாலிபன் மூலமாக நான் போய் அதை பார்க்கறதுக்கே போனேன். வேல்ஸ் தேசம் போயிருக்கும்போது ஒரு கான்ஃபரன்ஸுக்கு இந்த இடத்த பார்க்கணுமேன்னு சொன்ன போது நம்ம அப்பாந்தரை பிரதரனுடைய மகள் தான், அவங்க மகளும் மருமகனும் என்னை கூட்டிட்டு போனாங்க. நாங்க போய் அந்த பட்டணத்துக்குள்ள போன சிறிய அழகான சிட்டி. அங்க இந்த மெத்தடிஸ்ட் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு வெளியில போர்டுலாம் எழுதி வச்சிருக்கிறேன், 1904-5 எழுப்புதல் உண்டான இடங்கதான், இங்க இருந்தா எழுப்புதல் ஆரம்பித்தது. அது ஒரு ஐரோப்பா கண்டம் முழுவதும் எழுப்புதல் பரவினது. அது உலக எழுப்புதலுக்கு வித்திட்டது. ஒரு பெந்தெகோஸ்தே ரிவைவலுக்கு அது ஆரம்பிச்சது சபையில தான், ஒரு மெத்தடிஸ்ட் ஆலயத்துல தான் அந்த எழுப்புதல் ஆரம்பித்தது. இந்தோனேஷியாவில் ஒரு எழுப்புதல் நடக்கிறது. உலகத்திலே அதிக ஜனத்தொகை உள்ள பெரிய முஸ்லிம் நாடு இந்தோனேஷியா. ஆயிரக்கணக்கான தீவு கூட்டங்கள் உள்ள தேசம். அது மலேசியா, சிங்கப்பூர் பக்கத்துல கடலுக்குள்ள இருக்கிற தீவு கூட்டங்கள். அங்க ஒரு எழுப்புதல் நடக்கிறது. இப்ப நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர்றாங்க, ஆராதிக்கிறாங்க. ஒரு எழுப்புதல் நடக்கிறது. அந்த எழுப்புதல் எங்க ஆரம்பிச்சு தெரியுமா? ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற சின்ன சபையில. இந்தோனேஷியாவின் எழுப்புதல் சரித்திரத்தை பார்க்கும்போது சாம் ஜபத்துரை அண்ணன் அதை பற்றி புக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது இந்த எழுப்புதலை குறித்து அவங்க சொன்னாங்க. ஒரு கிராமத்துல இருக்க சின்ன சபை, ஓடு போட்டிருந்த சபையில தான் முதல்ல அந்த எழுப்புதல் ஆரம்பித்தது. சபையில தான் ஆவியானவர் ஊற்றப்பட்ட அக்கினி இறங்கி அந்த எழுப்புதல் தான் பரவ ஆரம்பித்து புது புது சபைகள் உருவாகி தேசம் முழுவதிலும் பரவினது என்பதாய் அங்கிருந்து தான் எழுப்புதல் ஆரம்பித்தது. 1995 அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்தில் பென்சகோலா பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் உண்டானது. பென்சகோலா எழுப்புதல் என்று சொல்லுவாங்க.
2.5 வருஷம் நடந்த எழுப்புதல்ல 12 லட்சம் பேர் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றாங்க. அவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்குன எழுப்புதல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில தான் ஆரம்பித்தாரு. 1995 ஒரு செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில தான் அந்த எழுப்புதல் ஆரம்பித்து அந்த சபை மூலமா தான் அந்த எழுப்புதல் அந்த பட்டணத்தையே மாற்றத்துக்குள்ளே வழி நடத்தினாரு. சர்ச்சில் இருந்தா அந்த எழுப்புதல் ஆரம்பித்தாரு. அதே மாதிரி கனடா எழுப்புதல் டொரண்டோ பிளஸிங் என்று சொல்லுவாங்க. கனடாவில் டொரண்டோவில் அங்குள்ள சர்ச்சில் எழுப்புதல் உண்டானது. நான் போய் பார்த்துருக்கிறேன். அந்த எழுப்புதல் ஒரு ஆராதனையில பங்கு பெற்றேன். திரளான மக்கள். அது வினியார்டு சர்ச் அல்லது ஏர்போர்ட் சர்ச்ன்னு சொல்லுவாங்க. டொரண்டோவில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஏர்போர்ட் சர்ச்சுவாங்க. வினியார்டு சர்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. திராட்சை தோட்ட சபைன்னு சொல்லுவாங்க. அங்க அந்த சபையில தான் அந்த எழுப்புதல் ஆரம்பித்தது. அது ஒரு நிறைய விளைவுகளை ஏற்படுத்தி நிறைய பேருடைய லைஃப்ல மாற்றத்தை கொண்டு வந்தது. அந்த மாதிரி பார்க்கிறோம். அதே மாதிரி 1906 வருஷத்துல அசோ ஸ்ட்ரீட் எழுப்புதல், அந்த வில்லியம் சிமோர் என்ற தேவ மனிதர் அவர் எழுப்புதல் அடைந்து ஐரோப்பாவில் எழுப்புதல் அடைந்து வேல்ஸ் தேசத்துல போய் பார்த்துட்டு இந்த மாதிரி எழுப்புதல் அமெரிக்காவில் வரணும்னு தாகத்தோடு வந்தபோது சபையில இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சபையில எழுப்புதலை பற்றி பேச அனுமதிக்கலை. சபை இடம் கொடுக்காம ஒதுக்கினதுனால தெருவில் அந்த எழுப்புதல் ஆரம்பித்தாரு. கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்துல ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேரு அசூசா ஸ்ட்ரீட், அசூசா தெரு. இப்பவும் இருக்குது, அதே பேர்ல தான் இருக்குது. நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். அங்க அந்த போர்டு ரோட்லயே எழுதி வச்சிருக்காங்க. இது 1906 வருஷம் எழுப்புதல் நடந்த இடம் என்பதாய் எழுதி வச்சிருக்கிறாங்க. தெருவில் ஆரம்பிச்சாலும் அந்த எழுப்புதல் நீடித்தது எங்க அப்படின்னு சொன்னா, அது சில நாட்கள் தான் தெருவில் பிரசங்கம் பண்ணி ஆவியானவர் ஊற்றப்பட்டா. பக்கத்துல அது ஒரு மெத்தடிஸ்ட் ஆலயம். அந்த ஆலயத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே விட்டுட்டாங்க. இந்த தேவ மனிதர் அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணி பழுது பார்த்து அந்த சர்ச்சுகளை வச்சுதான் ஜெபம் நடத்தி அதுதான் உலகத்துல பெந்தேகோஸ்தே ரிவைவலை கொண்டு வந்தாரு. இதெல்லாம் சரித்திரம் பாருங்க. அதே மாதிரி தென்கொரியாவில், உகாண்டா தேசத்துல, நைஜீரியாவில் இந்த எழுப்புதல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சபையில தான் ஆரம்பித்தது. சபை மூலமாகத்தான் இந்த எழுப்புதல் தேசத்திலே பரவினது. ஆகவே சபைகள் ரொம்ப முக்கியம். சர்ச்சஸ் ரொம்ப முக்கிய எழுப்புதலுக்காக. அதனாலதான் சாத்தானும் பாருங்க சபைகளை தான் டார்கெட் பண்றான். சபை எழுப்புதல் அடைந்து விடக்கூடாது. சபை ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி விடாதபடி பாரம்பரியத்துக்குள்ளே தள்ளி, தவறான உபதேசங்களுக்குள்ளே தள்ளி, தவறான வழிநடத்தலுக்குள்ளே கொண்டு போய் நிறைய மனுஷ பாரம்பரியங்கள் சபைக்குள்ளே வந்து விட்டது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை முழுமையாய் நிறைவேற்றாதபடி மனுஷ வழக்கத்தின்படி பல காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே நுழைந்து ஆக்கிரமித்து விட்டதை பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்துல கள்ள உபதேசங்களும் சபையில தான் பிரசங்கிக்கப்படுகிறது. நிறைய ஆராதனை பற்றி, கிருபையை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி, ஊழியங்களை பற்றி, ஜெபத்தை பற்றி தவறான காரியங்கள் போதிக்கப்படுவதும் இன்றைக்கு சபையில தான். ஏன் நடக்கிறது என்றால் சாத்தானுக்கு தெரியும், சபை மூலமா தான் உலகத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். சபையை பாழாக்கி முடக்கிட்டா இந்த எழுப்புதலை தடுத்து விடலாம் என்று நினைத்துதான் அவன் சபைகளுக்குள்ளே தவறான காரியத்தை கொண்டு வருகிறான். ஆகவேதான் ஆண்டவர் சபைகளுக்காக ஜெபிக்க சொல்லுகிறார். சபையில எழுப்புதல் உண்டாகணும், அதுக்கு போக்கஸ் பண்ணி நம்ம கருத்தாக ஜெபிக்க வேண்டியது அவசியம். சரி, ஒரு சபை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, வேத புஸ்தகத்துல அப்போஸ்தலர் நடபடிகள், நிருபங்கள், நீங்க சபை நடத்துகிற பாஸ்டரா இருந்தீங்க, மெய்ப்பரா இருந்தீங்கன்னா, எந்த சபையில உங்களை ஒரு மெய்ப்பரா ஊழியக்காரனா வச்சிருந்தாலும் தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்ற காரியம், நீங்க இவங்கள அந்த சபை இந்த சபையை ஃபாலோ பண்ணாதங்க, வேதத்தை ஃபாலோ பண்ணுங்க. இதுல என்ன எழுதி இருக்குதுன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள். அப்போஸ்தலர் நடபடிகள், நிருபங்கள், இதை சபை நடத்துகிற ஊழியர்கள் மாதத்துல ஒரு முறையாவது வாசித்து முடிக்கணும். ரொம்ப தியானிக்கணும். திரும்ப 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 வாசிக்கும் போது சில காரியம் மனதிலே தங்கும். ஒரு சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, எப்படி வளர்ந்தது, என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, எப்படி ஆவியானவர் நடத்தினார், இதெல்லாம் நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்க முடியும். ஒரு சபைக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும், என்ன மாதிரி போராட்டம் வரும், ஒரு விசுவாசிகளுக்குள்ள என்ன மாதிரி போராட்டம் வரும், சண்டை குருப்பீஸ் எல்லாம் வரும், அது பைபிள் இருக்கு. அவத்த பவுலை சார்ந்தவன், ஒருவன் அப்போலோவை சார்ந்தவன், ஒருவன் கேபாவை சார்ந்தவன்லாம் சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் அதெல்லாம் பைபிள் இருக்குது. அதே மாதிரி சபைக்குள்ள பாவம் பிரவேசித்துட்டா
அந்த காலத்துல விபச்சாரமே சபைக்குள்ளே நுழைந்து விட்டது. அதையெல்லாம் பவுல் கண்டித்து எழுதுகிறார். இது மாதிரி பிரிவினைகள், பாவ காரியங்கள், உலகத்தின் காரியம் சபைக்குள்ளே வந்து தீட்டுப்படுத்தி ஆவியானுடைய முழுமையான செயல்பாட்டை செயல்பட விடாதபடி முடைக்க போட்டது. அப்ப அதுக்கு என்ன சொல்யூஷன்? என் மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா என்ன தீர்வு? ஒரு சபையில வரக்கூடிய அத்தனை பிரச்சனைக்குள்ள தீர்வு பைபிள் இருக்குது. என்ன பிரச்சனை வரும், அதுக்கு என்ன தீர்வு, என்ன செய்யணும், எல்லாமே பைபிள்ல இருக்குது. அதுக்கு தான் அப்போஸ் நடபடிகளையும் நிருபங்கள் எல்லாவற்றையும் பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபம், பேதுரு எழுதின நிருபம், யாக்கோபு எழுதின நிருபங்கள், இதெல்லாம் கருத்தா வாசிக்கணும். அதுல தான் ஒரு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கான ஆலோசனை, சபை லீடர்ஸுக்கான ஆலோசனை, சபையில ஊழியம் செய்கிறவர்களுக்கான ஆலோசனை எல்லாமே பைபிள் இருக்கிறது. எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வேதத்துல இருக்கிறது. இதை சபை நடத்துகிற மெய்ப்பர்களா இருக்கிறவங்க தயவு செய்து அப்போஸ் நடபடிகளை நிருபங்களை திரும்ப 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 வாசித்து ஒரு முழுமையா சபை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால நீங்க வசனத்துல ஊண்ட கட்டப்பட்டாதான் சபையை ஸ்ட்ராங்கா வளர முடியும். இப்ப சபையில எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு பாருங்க. நீங்க அப்போஸ் நடபடிகளை வாசித்தா தெரியும். எருசலேமில் தான் முதலாவது சபை ஆரம்பிக்கப்படுகிறது. அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க பாருங்க. சபையில ஒரு பிரச்சனை, சபை வளர்ந்துகிட்டே வருது. அப்போ ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன? சாப்பாட்டு பிரச்சனை. இப்போ யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க, கிரேக்கர்கள் வர்றாங்க, ரோமர்கள் வர்றாங்க, பல இன மக்கள், பல மொழி பேசக்கூடிய மக்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. அவங்க எல்லாரும் ஒண்ணுதான், ஒரே குடும்பம் தான். ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ஒரே ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு ஃபேமிலி, பெரிய குடும்பம் தான் சபை என்பது. அப்ப அந்த சபை குறித்து சொல்லும் போது அவர் ஒரு எதை முக்கியத்துவமா கவனம் செலுத்தணும் மெய்ப்பர்கள் என்று பேதுரு சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இது மாதிரி சில பிரச்சனை சபையில வருது. சிலப்போ இதுக்கு தனி ஆட்களை நியமிக்கலாம். பேதுருகிட்ட கம்ப்ளைண்ட் வருது, இப்படின்னு பண்றாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி நடக்குது, உடனே கவனிங்கன்னா அவர் சொல்றாரு, எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் போதல, நாங்க இதுல கவனம் செலுத்தி நிர்வாக காரியெல்லாம் பார்க்க முடியாது, அதுக்கு ஒரு 7 பேரை நியமிக்கலாம். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டிருக்கணும், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கணும், ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கணும், விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்டவங்களை தான் நியமிக்கணும். 6ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். இன்னைக்கு என்ன நடக்குது? சில சபையில இதே மாதிரி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று சாட்சி உள்ளவங்களை நியமிக்கிறாங்க. அப்படி சபைகளும் இருக்கிறது. சில சபையில என்ன நடக்குது? கள்ளனும் குடிகாரனும் துன்மார்க்கனும் சர்ச்சுக்குள்ள அரசியல் பண்ணுகிறவனும் அவங்க சபையில நியமிக்கப்பட்டு அவர் செக்ரட்டரி, ட்ரெஷரர் எல்லாரும் இல்லை. சில சபையில நல்ல ட்ரெஷரர், நல்ல கமிட்டி இருக்கிறாங்க, நல்ல ட்ரெஷரர் இருக்காங்க. அவங்க ஒன்னா சேர்ந்து ஜெபிக்கிறாங்க, பிளான் பண்றாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறாங்க. அப்படி ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. இன்னொரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பணத்தை சுரண்டலாம், இல்லை எவ்வளவு லாபம் கிடைக்கும், மிஷினரிகள் சம்பாதித்து வச்ச ஸ்கூலு, காலேஜ், அதில் அட்மிஷனு காசு, டிரான்ஸ்ஃபரு காசுன்னு அதை வச்சு அரசியல் பண்றவங்க. ஏன்னா கோடிக்கணக்கான சொத்து இருக்கிறது. அது மனிதனுக்குரியதல்ல, கர்த்தருக்குரியது. ஆனா அந்த உணர்வே இல்லாம எவ்வளவு பணம் சுரட்டலாம் என்று செயல்படுகிற கள்ளர்களும் பொல்லாதவர்களும் உள்ள நுழைஞ்சு சபையை பாழாக்குகிறதை பார்க்கிறோம். அங்க ஜாதி சண்டை, அங்க பதவி சண்டை போடுறவங்க, ஒருத்தர் சபை விட்டு விலக்கிறது, ஓட்டு போட தகுதியற்றவன் இல்லைன்னு சொல்றது, இவனை சபை விட்டு விலக்கி வைக்கிறோன்னு சொல்லுவது எதுக்கு? அவங்க என்ன பாவம் செய்துட்டாங்க, சாட்சி கேட நடந்தாங்களா அப்படின்னு இல்லை. அவங்க ஓட்டு போடக்கூடாது, அவ்வளவுதான். அப்போ அரசியல் பண்ணுவாரு. வெளியில் இருக்கிற உலக அரசியலை விட மோசமான அரசியல் சூழ்நிலை சபையில பிசாசு உருவாக்கி விட்டான். அதற்கு பலிகாடாயான நிறைய கிறிஸ்தவர்கள், நல்ல கிறிஸ்தவர்கள் கூட பலி ஆயிட்டாங்க. அந்த சாபத்தை தேடிக்கொண்டாங்க. இன்னைக்கு அந்த சாபத்துக்குள்ள பல குடும்பங்கள் தத்தளிக்கிறதை கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன். அதனால சபையில நீங்க வந்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றான் பாருங்க, அதுக்குன்னு ஆட்களை நியமிச்சிருவோம், அவங்களே பரிசுத்தாய் பெற்றவங்களா இருக்கணும். ரட்சிக்கப்படாத ஆளு சபை கமிட்டியில வைக்கவே கூடாது, ட்ரெஷரராகவோ செக்ரட்டரியாகவோ வசனத்தின்படி வைக்க கூடாது. சபை ஒழுங்கின்படி நீங்க ஓட்டு போடுறீங்க, தேர்ந்தெடுக்க. ஆனா வேத வசனத்தின்படி ரட்சிக்கப்படாத, நற்சாட்சி பெறாத ஒரு ஆளு, பண ஆசை இல்லாத ஒரு ஆளா இருக்கணும். பண ஆசை உள்ள ஒரு ஆளு, அந்த இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிற ஆளு சபை பொறுப்பில் வைக்கவே கூடாது வேதத்தின்படி. அதுதான் வசனம் சொல்றாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, பேதுரு சொல்றாரு, நாங்க பாஸ்டரு, அந்த மேய்ப்பன், ஊழியக்காரனா இருக்கிறவங்களோ. 4ஆம் வசனத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 6:4, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம்.
எங்களுக்கு வேற டைமே கிடையாது, வேற காரியத்தை குறித்து யோசிக்க நேரமே கிடையாது. நாங்க ஜெபிக்கணும், வசனத்தை மக்களுக்கு போதிக்கணும், இடைவிடாமல். கேப்பே கிடையாது. இங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சர்வீஸ் நடக்குது. அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி லட்சக்கணக்கா பணம் போட்டு சர்ச்சை கட்டிட்டு எல்லா நாளும் மூடி கிடக்குற. அதுவே தேவனை துக்கப்படுத்துகிற விஷயம். தயவுசெய்து சபைகள் வசனத்துக்கு நேராக திரும்பணும். தினந்தோறும் சர்ச்சில் ஜெபம் இருக்கணும், ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். அதான் சபை. தினந்தோறும் இருக்கிறவங்க சபையில அப்படி இருக்கிற சபைகள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? சில சபைகள் பார்த்துருக்கிறேன், வெளிநாட்டிலும் பார்த்துருக்கிறேன், இந்தியாவிலையும் பார்த்துருக்கேன், தமிழ்நாட்டிலையும் பார்த்துருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோடு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 3 நாள் ஆராதனை இருக்கும். திங்கக்கிழமை ஒரு விசேஷ ஜபம், செவ்வாய்க்கிழமை கூட்டம், புதன்கிழமை பகல்ல கூட்டம், மாலை கூட்டம், வியாழக்கிழமையில ஜபம், வெள்ளிக்கிழமை ஜபம், சனிக்கிழமை, எல்லா நாளும் பிஸியா இருக்கிற சபை இருக்கிறது. அதுதான் வேதத்தின்படி சரியான சபை. எல்லா நாளும் மூடி கிடக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 2 மணி நேரம் திறந்து நடத்துவோம்னா தயவுசெய்து கொஞ்சம் வசனத்துக்கு நேரம் நீங்க திரும்ப வேண்டும். வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனிக்கணும். பைபிள்ல இப்படி இருக்குதுன்னு பார்த்து அதன்படி சபையை நடத்த உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். இதெல்லாம் நம்ம விசுவாசிகளை அறிந்து நீ கருத்தா செபிக்க வேண்டும். பாருங்க, யோசித்து பாருங்க. இப்ப நான் சொல்லுவேன், சில ஊழியரோட பேசும்போது இந்த தப்பா நினைத்து கொள்ளாருங்க. பேசும்போது நேரடியாக பேச சொல்லுங்க. இந்து சகோதர சகோதரிகள் ரொம்ப பக்தியா இருப்பாங்க. நானும் இந்து மார்க்கத்துல இருக்கும்போது அங்கதான் பக்தியை கற்றுக்கொண்டேன். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை தவறாம கோயிலுக்கு போயிடுவேன். நாங்கள் சென்னையில் இருக்கும்போது கூட நானும் பாட்டியும் தவறாம கோயிலுக்கு போவோம். அது மணிக்கணக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி கோயிலுக்கு செவ்வாய், வெள்ளி 2 நாள் முக்கியமா அவங்களுக்குரிய நாள். அதுதான் செவ்வாய், வெள்ளி தவறாம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற எவ்வளவு பக்தி உள்ள மக்கள் இருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க என்ன நாள் தவறாம போயிடுவாங்க. போய் அவங்க சாமி கும்பிட்டு தான் மற்ற காரியங்கள பக்தி. அப்போ செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை தான் உங்களுக்கு முக்கியமான நாள். அப்படின்னு மற்ற நாள் எல்லாம் கோயில் மூடியா வச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க கிறிஸ்தவங்க, பாஸ்டர்மார் சொல்லுங்க, சபை நடத்துறவங்க, எல்லா நாளும் கோயில் திறந்திருக்கும், எல்லா நாளும் பூசாரி அங்க இருப்பாங்க, எல்லா நாளும் மக்களுக்கு திருநீர் கொடுப்பாங்க, மக்களை ஆசீர்வதிப்பாங்க. எனி டைம் போனாலும் அவங்க எப்பவும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அங்கே தஞ்சம்னு இருக்கிறாங்க. அதுதான் தெய்வ பக்தி. நம்ம சபை எப்படி இருக்குது யோசிங்க. திங்கக்கிழமை எங்க போறோம், செவ்வாய்க்கிழமை எங்க போறோம், புதன்கிழமை எங்க போறோம், எங்க ஊழியர் எங்க? மொழி நேர ஊழியர் ஒப்பு கொடுத்து கத்தர் அழைச்சான் தானே வந்தோம். எங்க? அப்ப திங்கக்கிழமை காலையில ஒருத்தர் வியாதிப்பட்டு ஜெபிக்க வந்தா ஜெபிக்கிறதுக்கு சர்ச்சில் ஆள் இல்லையே. எங்க மேய்ப்பர்? எங்க ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச் திறப்பாங்க வாங்க என்ன. அப்போ அடுத்த நாள் அங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு வாரம் அளவும் சபை ஆதி திருச்சபை போல மாறணும். பவுல் பேதுரு சொல்றால, நாங்க இடைவிடாமல் தரித்திருப்போம். ஜபம் வேத வசனம், ஜபம் வேத வசனம். எப்போ போனாலும் ஜபம் நடக்கும், வசன பிரீச்சிங் நடக்கும். அதான் சபை. அந்த மாதிரி நம்ம சபை மாறணும். அந்த எழுப்புதல் சபைக்குள்ள வரணும். நம்ம அதுக்கு நம்ம கருத்தாக செபிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். யோசித்து பாருங்க, பைபிளுக்கு நேராக சபை திரும்பணும். வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறபடி காரியங்கள் நடத்தப்படணும். சில சபைகள் பாருங்க எல்லா நாளும் பிஸியா இருக்கும். நான் பார்த்திருக்கிறேனே, சில சபைகள் இருக்கு எல்லா நாளும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி எல்லா நாளும் கூட்டம் இருக்கும். காலையில போனாலும் அங்கே ஆட்கள் வருவாங்க, ஜெபிப்பாங்க, பிஸியா வந்துட்டு போவாங்க, ஜெபிக்க வந்துட்டு போவாங்க. செவ்வாய்க்கிழமை, புதன், எனி டைம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், ராத்திரி வரைக்கும் ஆட்கள் வருவாங்க, போவாங்க, ஜெபிப்பாங்க, ஆலோசனை பெறுவாங்க. எப்போ அதை தான் சபை, அதுக்கு தான் சபை. ஆனா அப்படி நடக்குதா அப்படின்னா இல்லை. எழுப்புதல் காலத்துல அப்படிதான் நடக்கும். எழுப்புதல் வந்துட்டா அவ்வளவுதான், சபை பூட்டப்படாது. எப்பவும் திறந்திருக்கும். எனி டைம் ஜனங்க வரலாம், ஜெபிக்கலாம். ஊழியர் அங்கேயே விழுந்து கிடப்பாங்க, எங்க போக மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆவியானவர் சொல்லுவோம், வேலை இதுதான், இதுக்கு தானே அழைக்கப்பட்ட, இதுக்குள்ளே கடை, ஜெபம் பண்ணு, முழங்கால் போடு, கதறு, வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ணு. அப்போ ஜனங்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அங்க ஜெபம் நடந்துகிட்டே இருக்கு, மிராக்கிள்ஸ் நடந்துகிட்டே இருந்தா ஜனங்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இயங்கணும் சபை. அதான் எழுப்புதல் காலத்துல அப்படிதான் சபை மாறும். பார்த்தீங்களா? அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஜெபம், வேத வசனம், அதாவது சுவிசேஷம். ஆதி திருச்சபை பைபிள்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நாங்களும் ஜெபம் பண்ணுவதில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஆனா இன்னைக்கு நம்மளை அறியாமல என்ன பண்ற, ஒர்ஷிப்னு இன்னைக்கு ஒர்ஷிப்பு 1 மணி நேரம், அதுல எல்லாம் டயர்டாகி ஓஞ்சி ஒர்ஷிப் நடத்துகிற ஆட்களே பிரசங்கம் பண்ணும்போது காண மாட்டாங்க. நீ பாருங்க, மேடையில் ஒர்ஷிப் நல்ல டான்ஸ் ஆட்டி நடத்தவங்க 1 இயர். அப்புறம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ண ஆரம்பியும் திரும்பி பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்களா, வெளியே பின்னால போயிடுவாங்க. என்ன சபை? எதுக்கு சபை? சும்மா பாட்டு பாட்டி டான்ஸ் ஆட்டு போறதுக்கா?
worship அந்த பாட்டு அவசியம், அது ஒரு பகுதி. சரி, பாட்டு இருக்குது, பிரசங்கம் இருக்குது, ஜெபம் இருக்குது அவங்க சர்ச்சில். இயேசு என்ன சொன்னார்? என்னுடைய சபை சகல ஜனங்களுக்கும் ஆராதனை சபை அப்படி சொன்னாரா? ஆராதனை வீடு அப்படின்னு சொன்னாரா? ஜெப வீடு எனப்படும். இயேசு சொல்றத ரொம்ப கவனிங்க, தயவு செய்து. இயேசு என்ன சொல்றாருன்னு கவனிங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இல்ல, அவன் லூக்கா 18:1 ஆண்டவர் பேசும்போது எப்பொழுதும் சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். லூக்கா 21:34 என்ன சொன்னார்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், இடைவிடாமல் அதை இயேசு சொன்னது ஜெபத்தை பற்றி தான் அவ்வளவு சொன்னார். எப்பொழுதும் பாட்டு பாடிக்கிட்டே இருங்க, இடைவிடாமல் பாட்டு பாடுங்க, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரா ஆண்டவர் இயேசு சொல்லும் போது? அதுக்காக நான் ஸ்தோத்திரத்துக்கோ ஒர்ஷிப்புக்கு விரோதி கிடையாது. நானே தனிப்பட்ட முறையில் காலையில் முதல்ல ஒர்ஷிப் தான், தனிப்பட்ட முறை ஒர்ஷிப் பண்ணி தான் வசனத்தை தியானித்து ஜெபம் பண்ணுவேன். ஒர்ஷிப் பண்ணாம ஜெபிக்க மாட்டேன். அது மாதிரி எங்க இடத்துலயும் முதல்ல 1 மணி நேரம் ஒர்ஷிப், அடுத்த 1 மணி நேரம் முழங்கால் ஜெபம், அப்புறம் தான் சாட்சிய வசனம். ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுங்க. வெறும் பாட்டு மட்டும் பாடிட்டு ஜெபம் இல்லைன்னா உங்க சபை வளராது. வேத வசனத்தின்படி சரியான சபை அல்ல. நீங்களா ஒரு பண்ணி நீங்க மற்றவங்கள பார்த்து பார்த்து பழகுறீங்க. வசனத்துல பார்த்து பழகுங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னு தயவுசெய்து கனவு. சபைன்னா ஆண்டவர் துதித்து பாடுற பாட்டு இருக்கணும், ஜெபம் இருக்கணும், வசனம் இருக்கணும், காணிக்கை கொடுக்க வாய்ப்பு இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்ததான் சபை ஆராதனை. இதை நம்ம கவனம் செலுத்தணும். பேலன்ஸ் இருக்குதா யோசித்து பாருங்க. 2 தான் இருக்கு, பாட்டு அப்புறம் செய்தி, அவ்வளவுதான் இருக்குது. ஜெபத்துக்கு எங்க காணும்? ஜெபிக்கணும் இல்ல, சபையை ஜெபிக்க வைக்கணும் இல்ல. அப்ப எழுப்புதல் வந்த சபையெல்லாம் பார்த்தா அவங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால தான் எழுப்புதல் வந்தாரு. சாத்தானுக்கு தெரியும், அதனால்தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அறியாமலேயே நம்மளை வழி விலக பண்ணிடுறான். அதனால கவனம் செலுத்தணும். உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, பவுலுசிலா நடுராத்துல தேவனை துதித்த பாடினால்தான் அந்த அசை வந்ததுன்னு. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. துதித்த பாடம்னால என்ன செஞ்சாங்களாம்? ஜெபம் பண்ணி தேவனை துதித்த பாடினால்தான் அப்போஸ் நடவடிக்கைகள் இருக்கு. இந்த ஜெபத்தை மறந்துடும். ஜெபமே நமக்கு மனசுல வராது. ஒன்லி பாட்டு பாட்ட துதிக்க மட்டும்தான் வரும். அவன் ஜெபம் பண்ணி தேவனை துதித்தால்தான் பைபிள்ல இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணும் போது முதலாவது ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, அப்படிதான் வசனம் சொல்லுது. அதனால ஜெபத்தில் ஒரு பகுதி ஸ்தோத்தரிப்பது, தேவனை துதிப்பது. அதனால தயவு செய்து இதுதான் சபை. அப்போஸ் நடவடிக்கைகள் இருந்த மாதிரி நம்ம சபை மாற நம்ம கருத்தா ஜெபிக்கணும். அங்க ஜெபம் இருந்தது. அப்புறம் 2வது சுவிசேஷம் அறிவித்தாங்க. விசுவாசிகளுக்கு வசனம் போதிக்கப்பட்டது, டீச்சிங். அப்புறம் சுவிசேஷம் அறிவித்தாங்க. எல்லாருமே சுவிசேஷம் அறிவித்தது. நற்கிரியைகள் செஞ்சாங்க, நல்ல காரியம், தர்ம காரியம், ஏழைகளுக்கு உதவி. அதனால தான் நிருபத்துல பாருங்க, நற்கிரியைகளை செய்ய பழகுங்கள், நன்மை செய்யுங்கள், தான தர்மம் செய்யுங்கள். அப்படிப்பட்ட பலிகள், அது பலி தேவனுக்கு பிரியமானது அப்படி சொல்லப்படுகிற. நம்ம ஸ்தோத்திர பலியை மட்டுமே சொல்லிட்டு இருப்போம். ஸ்தோத்திர பலி, அதை செலுத்துங்க. அது மட்டும் பலி அல்ல. ஸ்தோத்திரம் செய்வது மட்டும் பலி அல்ல. நொறுங்குண்ட ஆவி தேவனுக்கு பிரியமான பலி. இருதய நொறுங்குண்டு அழுது புலம்பி ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கணும், அதுவும் பலிதான். நன்மை செய்வது, நற்கரியை செய்வது, விதவைகளுக்கு உதவி செய்வதும் பலி என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப எல்லாத்தையும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். ஒரு சபைன்னா விசுவாசிக ஒரு சைடு மட்டும் சொல்லக்கூடாது, எல்லாருமே தெரியணும். ஒரு முழுமையான சபையா இருக்கணும்னா அப்போஸ் நடவடிக்கைகள் உள்ள மாதிரி சபைகள் மாற நம்ம செபிக்கணும். இன்னைக்கு சபைக்குள்ள மனுஷ பாரம்பரியம் வந்துட்டு, ஆவியானவர் ஒரு காலத்துல சபை நடத்தினார். கொஞ்சம் கொஞ்சமா மனுஷ பாரம்பரியங்கள், அவங்க வழக்கங்கள்லாம் உள்ள வந்துட்டு, அவங்க முன்னொரு காலத்துல இருந்து நாங்க கடைபிடிக்கிறோம், அது தப்பா? நான் 3 தலைமுறையா எத்தனை தலைமுறையா இருந்தாலும் தப்பு தான். வசனத்துக்கு மாறா இருக்கிறதெல்லாம் தப்புதான். முதல்ல விளங்கி கொள்ளுங்க. இதை பற்றி வசனத்துல இருக்குதா? வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? அதைத்தான் கடைபிடிக்கிறோமா அப்படின்னு யோசிக்கணும். முன்னோர்கள் அவங்க காலத்துல இருந்து இவங்க காலத்துல இருந்து அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார். அது அறியாமையின் காலம். மிஷினரிகள் வந்தபோது 200 வருஷத்துக்கு முன்னால நாடு இப்படி இருந்துச்சு. யாருக்கும் படிப்பறிவு கிடையாது, புரிந்து கொள்ற தன்மை கிடையாது. அதனால ஜபத்தை கூட எழுதி வச்சு வாசிக்க வச்சாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல படிப்பறிவு கிடையாது, அவனுக்கு படிப்பு தெரியாது. அதனால மிஷினர்கள் ஜபத்தை கூட எழுதி வாசித்து ஆமீன் சொல்லுங்க அப்படின்னு பழக்கினாங்க. இப்பவும் அதையே நடத்தினா என்ன அர்த்தம்? இப்பதான் எல்லாம் தெரியுது இல்ல. அதனால அந்த காலத்துக்கு ஏற்ற மாற்றம் பண்ணாம அறியாமை உள்ள காலத்துல இந்த மாதிரி இப்பவும் சபை நடத்தி கொண்டே இருப்பதுதான் தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம்.
அது அறியாமையின் காலம். அப்ப என்ன அறிவு இருக்குதோ, எவ்வளவு தெரியுமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நடத்தினார். இப்ப வேற அறிவு அனுபவங்கள் பெருகி விட்டது. இப்போ ஆவியானவர் எப்படி நடத்து, பைபிள் பக்கமா திருமண அப்போஸ்தலர் நடபடிகள் நிருபங்களை நம்ம நிறைய வாசிக்கணும். அங்கதான் தெளிவா சொல்லப்பட்டது எப்படி இருக்கணும்னு சொல்லி. கிறிஸ்துவுக்குள்ள எப்படி வேறு கொண்டவங்களா இருக்கணும், கனி கொடுக்கிறவளா இருக்கணும், எப்படி நம்ம ஜெபிக்கணும், எப்படி ஆத்மாக்கள் மீது பாரம் உள்ளவளா இருக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்பட எப்படி கவனம் செலுத்தணும், அதுக்கு எப்படி எல்லாமே வேதத்துல இருக்கு. அதெல்லாம் நம்ம விட்டுட்டு முன்னோருடைய பாரம்பரியம், அந்த காலத்துல அதை சொன்னா இதை சொன்னா, இன்னும் அசனம் நடத்தி அதை குறித்து பெருமை பேசி கொண்டு கிறிஸ்தவன் எத்தனை பேர் அசனம் நடத்துறதை பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. இப்ப ஒரு அசன விருந்த நடத்துறன்னு தப்பு சொல்ல வரல, ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றீங்க, அதை பெருமையா பேசி அசனம் எங்க இருக்கு பைபிள்ல பெருமையா அதுல பேசுறதுக்கு? வசனத்தை விட்டுட்டு பாரம்பரியத்தை பத்தி அந்த ஊர்ல 100 மூட்டை தான் பொங்குனாங்க, நாங்க 200 மூட்டை பொங்கிட்டோம். அதுல என்ன இருக்குது? அதுக்கு போல விதவைகளுக்கு உதவி செய்யுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, விதவைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, குடும்பங்களை பராமரிங்க. நீங்க அதுல பணத்தை வீணாக்குறதற்கு, அந்த ஒரே நாள் சாப்பாடு பொங்கி போட்டு வீணாக்குறதுக்கு ஒரு வருஷம் முழுவதும் ஒரு விதவைக்கு ஹெல்ப் பண்ண முடியுமே, 10 விதவை குடும்பத்துக்கு உதவி செய்ய முடியுமே? எதை வேதம் போதிக்கிறாரு? நீங்க பைபிள பாருங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம். சிலது உங்களுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா அப்படியே நம்ம வந்துட்டோம்ல பாரம்பரியமா. ஆனா வசனத்துல என்ன சொல்லிருக்குன்னு மத்தேயு 15 அதிகாரம் பாருங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் பைபிள்ல இயேசுவே சொல்றாரு. மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல 6-9 வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 15 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். புதிய ஏற்பாடுல 23ஆவது பக்கம் எடுங்க. நம்ம பைபிளை சும்மா வாசிட்டு போறோமே தவிர இல்ல என்ன எழுதியிருக்கு, அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா, சபையில இருக்குதான்னு யோசித்தே பார்ப்பதில்லை. வாசிட்டு பைபிள் வாசிட்டு அன்னைக்கு அவ்வளவுதான். சரி, வாசித்து என்னத்தை கற்றுக்கொண்டீங்க, உங்க லைஃப்ல அது எப்படி பிராக்டிஸ் பண்றீங்க, அதான முக்கியம். வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களே பாக்கியவான்கள். அந்த சும்மா வாசிக்கிறவங்க இல்ல, வாசித்து அதன்படி நடக்கிறவங்க. அப்ப அந்த வசனம் என்ன சொல்லி பாருங்க, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். ஆண்டவர் கடினமா சொல்றார். எருசலேம் தேவாலயத்துல இருந்த அந்த பரிசேயர், வேற பாரகர், பக்திமா அன்னைக்கு சர்ச்சில் இருக்கிற பெரியவங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை அவமாக்குகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்குது. இருதயத்துல இயேசு இல்ல, இருதயத்துல வசனம் இல்ல, இருதயத்துல ஆண்டவரோடு இல்ல, வெறும் பக்தி வாயில தான் இருக்குது. அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவே சொல்றாரு. கவனிங்க 9ஆம் வசனத்துல, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். வீணான ஆராதனை, நிறைய சபையில வீணான ஆராதனை நடக்கிறது சொல்லுகிறவர் இயேசு. ஏன்னா நீங்க வசனத்தை விட்டுட்டு மனுஷனுடைய கற்பனையை உபதேசமா போதிக்கிறீங்க, வீணாக ஆராதனை செய்றீங்க என்று ஆண்டவரை எச்சரித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, எது முக்கியம், பாரம்பரியமா வசனமா? வசனத்துல சொல்லப்பட்டபடி ஆராதனை நடக்கணும், சபை நடத்தப்படணும். இன்றைக்கு சபைகள்ல பாருங்க, நிறைய சபைகள் வெறும் பாரம்பரியத்தில் அடிமைப்பட்டிருக்கானா, இப்போ ஒரு மாற்றம் சபைகளிலே கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஏன்னா கடைசி காலம் எழுப்புதலுக்கான காலம் வந்து விட்டாரு. நாமும் சபைகளை போக்கஸ் பண்ணி பார்த்து ஜெபத்தை அதிகப்படுத்தணும். இன்னைக்கு பாருங்க, நிறைய சபைகள்ல பாஸ்டர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில அந்த பாட்டை குறைச்சி ஜெபத்தை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. பாட்டு, ஜெபம், வசனம், அப்படி பல சபைகள் மாறிக்கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது உலக அளவில். முன்னால வெறும் பாட்டும் வசனம் அவ்வளவுதான், காணிக்கை அதோட முடிஞ்சிடும். காணிக்கைக்கே 15 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவாங்க, அப்படி முடிஞ்சிடும். இப்போ நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய சபைகள்ல தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்க, ஆத்ம ரட்சிப்புக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஜெபிக்கிறாங்க. இது நல்ல ஒரு மாற்றம். அது எல்லா சபையிலும் வரணும், பெருகணும். இப்ப நான் போற சபையில கூட 20 நிமிஷம் நல்லா பாட்டு பாடுவாங்க, ஒர்ஷிப் எல்லாம் இருக்கும். அடுத்த 20 நிமிஷம் எல்லாம் முழங்கால நின்று கருத்தா ஜெபிப்பாங்க. பக்கத்து கிராமத்துல எல்லாம் ரட்சிக்கப்படணும், மிஷினரிகள், அரசாங்கம், எல்லாத்துக்கும் 3-4 பேர் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாம் ஜெபிச்ச பிறகு அப்புறம் வசனம் பிரசங்கிக்கப்படும். இது மாதிரி நிறைய சபைகள் மாற ஆரம்பித்து விட்டது. இதுவே எழுப்புதலுக்கு ஒரு பெரிய அடையாளம். அதற்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவரை துதிக்கணும். அப்ப வேதத்துல சொல்லப்பட்டபடி சபை நடத்தப்படணும். வேதத்துல சொல்லப்பட்டபடி சபை நடத்துகிற மெய்ப்பர்கள் செயல்படணும்.
அவங்க ஜெபத்திலும் வசனத்தை போதிக்கிற ஊழியத்துல தான் கவனம் செலுத்தணும். மற்ற காரியங்களுக்கு வேற ஆட்களை நியமிக்கணும். சபையில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட நல் ஒழுக்கமுள்ள குற்றம் சாட்டப்படாத ஆட்களை நியமிச்சு இதெல்லாம் நீங்க பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லணும். அதனால இதுல தான் ஊழியர்கள் கவனம் செலுத்தணும். இதான் வேதத்துல சொல்லப்பட்ட சபை. நம்முடைய சபைகள் அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லப்பட்ட சபை போல மாறணும். சரி, அதுக்காகத்தான் இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து அந்தந்த முதல்ல உங்க சபை, நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க அந்த சபையில எழுப்புதல் வரணும். ரெண்டாவது உங்களுடைய ஊர்ல, உங்க மாவட்டத்துல, உங்க தேசத்துல இருக்கிற எல்லா சபைகளை முன்னால நிறுத்தணும். உங்க சர்ச்சை மாத்திரம் இல்ல, நீங்க ஒரு டினாமினேஷன் சர்ச்சுக்கு போனா அதை மட்டும் நினைக்கூடாது. எல்லா டினாமினேஷன், எல்லா சபையிலையும் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க, உண்மையான ஊழியர்கள் இருக்காங்க, உண்மையான தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க, கள்ளர்களும் இருக்கிறாங்க. எல்லா சபையிலையும் சில கள்ள போதர்கள் இருக்கிறாங்க, கள்ள ஊழியர்கள் இருக்கிறாங்க, கள்ள ஆட்கள். பாருங்க, பதவிக்கு வர்றது, அரசியல் பண்றதுக்குன்னு சர்ச்சுக்குள்ள வர்ற கள்ளர்கள் ரொம்ப பக்திமான காமிப்பாங்க, பேசுற உள்ள அரசியல் பண்றது, சுய லாபத்துக்காக செயல்படுவது, சுயநலமாய் செயல்படுவது, சர்ச்சு சொத்தை அபகரிக்கிறது, பணத்தை அபகரிப்பது, காணிக்க பணத்தை தான் தொடக்கூடாது, நிலத்தை வித்து திருடுவது, இதெல்லாம் பல சபையில நடக்குது. கோடிக்கணக்காக திருடி சில பிஷப்மார்கள் ஜெயில இருக்காங்க. அது உறுதிப்படுத்தப்பட்டு எவ்வளவு ஆண்டவருக்கு அவமானத்தை உண்டாக்குற விஷயம். அது மிஷனர்கள் சம்பாதித்து சபைக்குன்னு வச்ச சொத்தை இவங்க வித்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்ணும்? இன்னைக்கு சில சபைகள நிர்வாகத்துக்குள்ள நீதிபதிகளை நியமிச்சிருக்கிறாங்க. சில பிரபலமான சபையினுடைய நிர்வாகத்துக்குள்ள இந்துக்கள் அவங்க தான் கண்காணிக்கிறாங்க. ஏன்னா திருடு, ஏமாத்து இதெல்லாம் நடக்கிறதுனால ப்ரூவ் பண்ணப்பட்டு விட்டது. அது ப்ரூவ் பண்ணப்பட்டு கோர்ட்டுல நிறுவனமானதுனால கோர்ட்டை நியமிச்சு உண்மை இல்லை, அதனால இவங்க தான் அக்கௌண்ட்டை கவனிப்பாங்கன்னு எவ்வளவு இயேசுக்கு அவமானத்தை உண்டாக்குற சபைகள் இன்னைக்கு காணப்படுகிறது. எத்தனை வழக்குகள் நீதிமன்றத்துல. இதெல்லாம் இயேசு அவமானப்படுத்துகிற காரியம் தானே. சபைக்குள்ள அப்பாயின்மெண்ட் பிரச்சனை, பண பிரச்சனை, உள்ளுக்குள்ள இருந்து பணம் சம்பாதிக்கிற கள்ளர்களால இதெல்லாம் தேவனை துக்கப்படுத்துகிற விஷயம். விசுவாசிகள் சபைகளுக்கு குறித்த அக்கறை, நமக்கு என்ன, இது இப்படிதான் நடக்குன்னு இருக்க முடியாது. உங்க வீட்டுக்குள்ள நடந்தா நமக்கு என்னன்னு இருப்பீங்களா? உங்களை பாதிக்கிறது இல்லை, உங்களை பாதிக்கணும். சபையில இப்படி தப்பு நடந்தா உங்களுடைய உள்ளத்தை பாதிக்கணும், உங்களுக்குள்ள கண்ணீர் வரணும். நீங்க சபையில அது மாதிரி சில காரியம் நடந்தது, கோபுரத்து மேல ஏறி ஒருத்தர் தற்கொலை பண்ண போறேன்னு நிக்கிறாங்க. யார் மேல தப்பா இருக்கட்டுங்க, ஆண்டோட நாம தூஷிக்கப்பட்டுச்சு இல்ல, பேப்பர்ல எல்லாம் போட்டு கோபுரத்தை தற்கொலை பண்றக்க கட்டி வச்சிருக்காங்கன்னு அதை பார்த்து அழுகையா வருது. ஆண்டவரே உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுது என்பதாக. அப்ப நம்ம துக்கப்பட்டு அந்த காரியம் அப்புறம் சரிப்படுத்தப்பட்டது. இந்த மாதிரிலாம் நடக்கும் போது நம்ம பாதிக்கப்படணும். என்னுடைய சபை அது தேவனுடைய சபை, இயேசு கிறிஸ்து அந்த சபைக்கு மேய்ப்பன், அவரோட ரத்த சிந்தி சம்பாதித்த சபை. அதுல இந்த மாதிரி சுயநலத்துக்காக அரசியல் பண்றாங்களே, பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேதனையான காரியத்தை செய்யறான பாரம் வரணும். அப்ப சபைக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும், ஆவியானவர் ஊற்றப்படணும். அதுக்காக ஜெபிக்கணும். இப்ப ஜெபிக்க போறோம். முதல்ல நான் கவனிங்க சொல்றேன். நாங்க இயேசுடிக்கிறார் ஊழியத்திலிருந்து டைரி வெளியிட்டு இருக்கிறோம். இந்த டைரியிலேயே ஜெப குறிப்புலாம் இருக்கு. இதை பிரேயர் டைரியாக நீங்க பயன்படுத்த முடியும். ஜெப குறிப்புகளை எழுதி வச்சு ஜெபிக்கிறதுக்கு, அதுல எல்லாமே குடும்பத்தை பற்றி, சபையை பற்றி எழுதி வைத்து ஜெபிக்க, எல்லா மாவட்டங்கள் அதை பற்றி விவரம் எல்லாம் இருக்கும். இந்த 7 எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டிய 7 மலைகளை குறித்து அதுல இருக்குது. சபையின் எழுப்புதல், இதுதான் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் முழங்கால நின்று ஒரு அரை மணி நேரம் கருத்தா ஜெபிக்க போற. ரெடி ஆகுங்க. உங்க நாட்டுல இருக்கிற சபைகள், உங்க தேசத்துல இருக்கிற சபைகளை எல்லாம் கண்முன்னால் நிறுத்தி ஜெபிக்கணும். சில வார்த்தை வாசிக்கிறேன் பாருங்க. எல்லா திருச்சபைகளிலும் எழுப்புதல் அக்கினி போடப்பட அவைகள் பற்றி பரவ பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். எல்லா சபைகள்ல, உங்க சபையில மாத்திரம் இல்ல, எல்லா சபையிலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஒரு எழுப்புதல் அக்கினி பரவ ஜெபிக்கணும். திருச்சபை தலைவர்களுக்காக ஜெபிக்கணும். பிஷப்மார்கள், போதகர்கள், அங்க இருக்கிற செக்ரட்டரி, ட்ரெஷரர், கமிட்டி மெம்பர்ஸ், இது மாதிரி திருச்சபை தலைவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து சபைகளை வழி நடத்த தலைவர்களுக்குள்ளும் ஐக்கியம், அவங்களுக்குள்ள ஒருமானம் காணப்பட வல்லமை வரங்களோட ஊழியம் செய்ய ஜெபிக்கணும். அடுத்து திருச்சபைக்குள்ளே ஜெபாவி ஊற்றப்படணும். ஆதி திருச்சபை போல ஜெபிக்கிற சபையா இருக்கணும். சபை மக்கள் நற்சாட்சி பெற்றவங்களா இருக்கணும், கபடற்றவர்களா, எல்லாரையும் நேசிக்கிறவங்களா, அரசியல் பண்ணாதவங்களா, அன்பு நிறைந்து இருக்கணும். எல்லா சபைகளும் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானித்து வசனத்தின்படி நடக்கிறவங்களா கிறிஸ்தவர்கள் மாறணும். ஒவ்வொரு திருச்சபையில 5 விதமான ஊழியம் இருக்குல்ல, அந்த 5 விதமான ஊழியமும் சபையில நடக்கணும். அப்போ ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், போதிக்கிற ஊழியம், மேய்ப்பருக்குரிய ஊழியம் அப்படின்னு சுவிசேஷ ஊழியம் நடக்கணும்.
எல்லா திருச்சபையிலும் சுவிசேஷத்தை அறிக்கறிக்க முக்கியமான பங்கு அளிக்கணும். அதுல சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெண்கள் எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்த ஜெபிக்கணும். சபை வளர்ந்து பெருகணும், ஜெபிக்கணும். அப்போ சபைகளை போக்கஸ் பண்ணி இப்ப எழுப்புதலுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. தெய்வ சமூகத்துல கருத்தா முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். முழங்கால நின்று ஜெபிக்கணும். எல்லாம் முழங்கால் படியிடுங்கிட்டீங்களா? எல்லாம் முழங்கால கொஞ்சம் வலிக்கும், பரவாயில்லையா? கொஞ்சம் நேரம் முழங்கால் நிக்கணும். ஒரு 20-25 அரை மணி நேரம் முடியுமா? சரி, எவ்வளவு முடியுமோ 3 மினிட் முழங்கால நில்லுங்க. கருத்தா நம்ம ஜெபிக்கணும். எல்லாரும் முதல்ல சில நிமிட நேரம் இதெல்லாம் சொல்றேன். எல்லாரும் கரமுயர்த்தி நம்முடைய சபைகளை கண்முன்னால நிறுத்தி, சபை மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. சபை இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்தது. சபை பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டது. சபை தேவனுடைய பெரிய திட்டம். சபை தேவனுடைய மந்தை. சபை இயேசுடைய மணவாட்டி. இயேசு வரும் பொழுது சபைனா எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா ஒரு டினாமினேஷன் அல்ல. எல்லா சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஆயத்தமானவங்க, அதான் ஒன்றான ஒரு யூனிவர்சல் உலக திருச்சபை, யூனிவர்சல் சர்ச். அங்க பல்லவத்துல போது CSI, இது கேத்தலிக்கு, இது லுத்தரன், அந்த போர்டு எதுவுமே இருக்காது. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டு ஆண்டவருக்கு வாழ்ந்த எல்லாரும் தான் சபை. அதுதான் உலகத்தில் இருக்க வரைக்கும் இந்த டினாமினேஷன்கள், அது சபை வளர்ச்சி சுவிசேஷ ஊழியத்துக்கு தேவன் இதை அனுமதித்திருக்கிறார், அவ்வளவுதான். அதனால அதுக்கு நீங்க விதண்டவாதம் பேசி கொண்டு இருக்காம கருத்தா ஜெபிக்க பழகுங்க. முதல்ல திருச்சபையின் எழுப்புதலுக்காக எல்லாரும் வலதுகாரம் வைத்துங்க. எல்லாம் வலதுகாரம் வைத்துங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய சபையில எழுப்புதல் வரணும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, நான் போகிற இந்த திருச்சபையில எழுப்புதல் வரணும். ஆவியானவர் ஊற்றப்படணும். ஆதி திருச்சபை போல எங்களுடைய சபை மாறணும். எங்க சபையில ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சுவிசேஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சபை வளர்ந்து பெருகணும். எங்க சபையில கள்ள போதகங்கள் வந்துடக்கூடாது. ஆவியானவர் சபையை நடத்தணும். எங்களுடைய பிஷப்புக்காக ஜெபிக்கிறேன், போதகருக்காக ஜெபிக்கிறேன், சபை ஊழியருக்காக ஜெபிக்கிறேன், எங்க பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஜெபமனுங்க, ஜெபமனுங்க. குட்டி பிள்ளைகள் கூட ஜெபமனுங்க. உங்க சபைக்காக கருத்தா ஜெபிங்க. ஆவியானுடைய ஆளுகை சபையில் இருக்கும்படிக்கு, சபையில எழுப்புதல் உண்டாகும்படிக்கு ஜெபிங்க. இப்போ உங்களுக்கு தெரிந்த சபைகள், உங்க பட்டணத்தில் இருக்கிற சபைகள் எல்லாத்துக்காக ஜெபமனுங்க. CSI சபைக்காக ஜெபிங்க, லுத்தரன் சபைக்காக ஜெபிங்க, கேத்தலிக் சபைக்காக ஜெபிங்க, சால்வேஷன் ஆர்மி சபைக்காக ஜெபிங்க, ஆங்கிலிக்கன் சபைக்காக ஜெபிங்க, அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்காக, சர்ச் ஆஃப் காடுக்காக, அப்போஸ்தலிக் சபைகளுக்காக, தி பெந்தெகாஸ்டல் மிஷன் எல்லா சபைக்காக ஜெபமனுங்க, ஜெபமனுங்க. எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சபைகளை நாங்கள் நேசிக்கிறோம். நான் நேசிக்கிறேன் சொல்லுங்க. நான் எல்லா சபைகளையும் நேசிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன். உம்முடைய அபிஷேகமற்ற எல்லா ஊழியர்களை நான் நேசிக்கிறேன். எல்லா சபைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா சபையிலும் எழுப்புதல் உண்டாகணும். ஆவியானவர் ஊற்றப்படணும், மறுரூபமாக்கப்படணும், ஆவியானுடைய வல்லமை வெளிப்படணும். எல்லாம் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, உம்முடைய சபை தலைவர்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்படணும். ஊழியர்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்படணும். ஆண்டவர், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலுமே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. எங்கள் சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் அக்கினி போடப்படணும். நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம். நான் அதற்காக ஜெபிக்கிறேன். எல்லாம் ஜெபமனுங்க, ஜெபமனுங்க, ஜெபமனுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, பொறுப்பில் இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ், செக்ரட்டரி, ட்ரெஷரர், ஆண்டவரே, கமிட்டியில் இருக்கிறவங்க, சபை எல்டர், சபை மூப்பன், ஒவ்வொருவர் மேல் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எழுப்புதல் உங்கள் மத்தியில வரட்டும். உண்மை உள்ளவர்களா இருக்கணும், அரசியல் பண்ணாதவர்களா இருக்கணும், ஏமாற்றாதவங்களா இருக்கணும், பணத்தை திருடாதவங்களா இருக்கணும். ஆண்டவரே, நல்ல இருதயம் கொண்டவங்களா இருக்கணும், அபிஷேகம் பெற்றவங்களா இருக்கணும். ஆவியானவர் கிரியை செய்யும். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய மாற்ற சபைக்குள்ளே வரட்டும். எழுப்புதல் உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். ஆவியானவர் ஊற்றப்படட்டும். ஜெபிங்க, ஜெபிங்க. எல்லா விசுவாசிகளை சாட்சி உள்ளவர்களா மாறணும். ஆண்டவரை கபடற்றவர்களா மாறணும். சாட்சி உள்ளவர்களாய் கனி கொடுக்கிறவர்களா மாறணும். எங்களுடைய சபை கிறிஸ்தவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிற சபைக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வரணும். சாட்சி உள்ளவர்களா நாங்கள் எல்லாருமே மாறணும். ஆண்டவரே, லஞ்சம் வாங்குற ஒரு கிறிஸ்தவன் கூட இருக்கக்கூடாது. வரதட்சணை கேட்கிற ஒரு கிறிஸ்தவன் கூட இருக்கக்கூடாது. ஜாதி பார்க்கிற கிறிஸ்தவனை இருக்கக்கூடாது. நீதியாய் நேர்மையாய் செயல்படுகிற அப்படிப்பட்ட இருதயம் எல்லாருக்குள்ள வரணும். ஆண்டவரே, சீஷர்களா மாறணும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க. கரம் வைத்து ஜெபமனுங்க. வீடுகளில் ஜெபசத்தை எழும்பட்டும். எங்களுடைய சபைகளுக்குள்ள ஆவிக்குரிய மாற்றம் வந்து ஆண்டவரே இது நடக்கணும். எல்லா சபை
சபையை ஜெபிக்கிற சபையா மாறணும், சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபையா மாறணும், மிஷனரிகளை அனுப்புகிற சபையா மாறணும். எங்க சபைகள் எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே. வெளிச்சம் வீசுகிற சபையா எல்லா சபைகளும் மாறணும். இருளின் அந்தகார வல்லமைகளை அழிக்கிற சபையாய் வல்லமை பெற்ற சபைகள் எழும்பணும். ஆராதனையில் அற்புதங்கள் நடக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பிசாசுகள் ஓடணும், வியாதிகள் சுகம் அடையணும். எங்க சபை போஸ்டரை போதகரை வல்லமையா பயன்படுத்தணும். எங்க பிஷப்பை வல்லமையா பயன்படுத்தணும். அற்புத அடையாளங்கள் நடக்கணும். ஆதி திருச்சபை போல மாற்றுங்க. நாங்கள் அதற்காய் ஜெபிக்கிறோம். ஜெபிங்க ஜெபிங்க, எல்லாரும் எழுப்புதலுக்காய் ஜெபிங்க. சபைக்குள்ள மாற்றம் வந்தே ஆகணும். எழுப்புதல் வரணும், ஆவியானவர் ஊற்றப்படணும். நாங்கள் எல்லாரும் அதற்காய் ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே. சபைகள் வளர்ந்து பெருகணும், அதற்காக ஜெபிக்கிறோம். புதிய புதிய ஆத்மாக்கள் வரணும். தினந்தோறும் சபையில் ஆத்மாக்கள் சேர்க்கப்படணும். ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. இப்பொழுது 3 காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஒரு காரியம் சொல்றேன், எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கணும். அப்புறம் இங்க இருக்கிற ஊழியக்காரர் ஜெபிக்கும் போது இணைந்து ஜெபிக்கணும். முதலாவது, ஆண்டவரே சபைக்குள்ள எழுப்புதல், ஆவியானவர் ஊற்றப்படணும். எல்லா சபைகள்ல, இங்க தேசத்துல இருக்கிற அத்தனை சபைகள் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டு சபையில எழுப்புதல் வரணும்.